ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். நான் ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடாமல் இருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பாப்பாவோட வேலைலாம் பார்க்குறல்ல, பாப்பாவோட டெய்லி லுட்டேன், பாப்பாவோட வீடியோ தனியாக போடலான்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோவை சின்னதாக கொஞ்சம் தனியாக போடலான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட் வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லாங் வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு நம்பிக்கை இருக்குது. 2 வீடியோக்கும் நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நான் சொன்னதில் சிவன் கோயிலில் விரதம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி நான் இன்றைக்கி காலையில் விரதம் எடுத்துகிட்டு என்ன சாப்பிட போகிறோம் தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். காலையில் குளித்து பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. கொழுந்தார் தான் காலையில் கோயிலில் பூஜை பண்ணார். காலைல பூஜை பண்ணி முடிச்சாச்சு. பூஜை பண்ணுற பொருள் எல்லாமே நேற்று மார்க்கெட்டை எல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நான் போல் நேற்று மார்க்கெட்டுக்கு பாப்பா இருந்தால அதனால் போக முடியல என்னால். சரி வாங்க போய் என்னென்ன பூஜை பண்ணியிருக்காங்க, பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்னென்ன பூஜை பண்ணி ஒரு வழியாக காலையிலே குழந்தாருக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. நானுமே காலையிலே குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம். இது வந்து பிரசாதம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுள் இருக்குல்ல, அந்த அவுள், அதுக்கப்புறம் பல வகைகள், ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சை, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம், பால், இதெல்லாமே சேர்த்து சர்க்கரை சேர்க்க மாட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு பிரசாதம் வாங்க சாப்பிட்றலாம். இல்லை சாப்பிட்டு ஒரு வழியாக பூஜை பண்ணாங்கல்ல, அந்த பிரசாதம் நான் சாப்பாடு பண்ணியுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரைலாம் சேர்க்க மாட்டாங்க. பால் ஊற்றி அந்த பழ வகையில் சர்க்கரை இருக்குல்ல, சுகர் இருக்குல்ல, அது மட்டும்தான், மற்றபடி சேர்க்க மாட்டாங்க. மாதிரி பண்ணி நல்லாவே நான் கோயில் மாதிரி பண்ணி சாப்பிட்டா அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிட்டா மாமியார் என்ன வடசட்டி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் பொரியல் தான். அவங்க தனி குழம்பு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மாமியார் வடசட்டி நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். வடசட்டி எல்லாமே நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் கடுகு சேர்த்துக்கலாம். நான் உள்ள கேஸ் அடுப்பு தான் பண்ணுறேன். மழை பெஞ்சிட்டு அதனால என்னால் அழுதுகிட்டே இந்த சமைக்க முடியல. அதனால நான் தண்ணி மாதிரி எடுத்து கடுகு நல்லா பச்சை மிளகாய், வெங்காயம், நான் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பீட்ரூட்டுமே சின்னதாக குட்டி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடுகுமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்துற டைமில் என் கண்ணில் வந்து அந்த இது இருக்குல்ல, அது வந்து ஒரு கடுகு போட்ட உடனே வெங்காயம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அது வந்து கண்ணில் அடிச்சிருச்சு. 5 நிமிஷம் நான் அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேனே. அப்படியே கண் ஒரு மாதிரியாக ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப எரிச்சல் தாங்க முடியாமல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா கழுவிட்டு வந்தேன். கழுவிட்டு வரதுக்காட்டியுமே வெங்காயம்லாம் ஒரு மாதிரி கருகி போயிடுச்சு. அவ்வளோ எரிச்சல், எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கண் அப்படியே மூடிக்கிட்டு உட்காந்துட்டு வந்துட்டேன். பாப்பா வர அழுதுகிட்டு இருக்கேன் அந்த பக்கம். அதுக்கப்புறம் மாமியார் ஓடி வந்து இப்போ மூஞ்சி கழுவு, நான் பாப்பா நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கப்புறம் பாப்பா நான் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய்ட்டு மூஞ்சி க்ளீன் பண்ணிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காட்டியும் ஒரு மாதிரி கருகி போயிடுச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். கேஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு எதுக்கு நான் கேஸில் சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இவ்வளோ கருகிடுச்சு. மழை காலம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மரம் எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. வீட்டுக்காரர் இருந்தால் அவர் வந்து வீட்டு மரம் எடுத்து வந்து கட் பண்ணி எனக்கு கொடுப்பாரு. அவருமே எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் கேஸ் வாங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் சமைக்கிறது எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. இது ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் அது முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி இருக்காது, யார் போய் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து முன்னாடியே போடணும். நான் இப்போ தான் போடுறேன். அந்த கண் எனக்கு அடித்த அடியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி நான் ஓடி போயிட்டேன். பாப்பாவை தூக்குறத கண் இது பக்கத்துதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு முன்னாடியே சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டும் தானே சாப்பிட போகிறோம், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காண்டி நம்ம இது பண்ணிக்கலாம். அது கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ நான் கட் பண்ணி வச்ச பீட்ரூட் எல்லாமே சேர்த்துக்கிறோம். நான் வந்து அருவமனையில் அதில் கட் பண்ணல, கத்தி இருக்குது. கத்தியில் வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல, அந்த கத்தியில் வச்சு தான் கட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அருவமனையில் சின்னதாக கட் பண்ண தெரியாது. கத்தியிலனா குட்டி அழகாக சைஸாக சூப்பராக நான் கட் பண்ணிடுவேன். அதுக்காண்டி தான் நான் இதில் கட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஈஸியாகவும் நல்லாவே இருந்துச்சு சூப்பராக கட் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக கட் பண்ணது எல்லாமே நான் வந்து எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பாட்டி வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ கேஸில் சமைக்கிறல்ல உனக்கு பயமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு சொன்னாங்க, எனக்கு பயம்லாம் இல்லை, எனக்கு எங்கள் வீட்லேயும் செஞ்சு சமைச்சுமே எனக்கு பழக்கம், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அப்போ என்கிட்டயுமே டேங்கி இருக்குது, நீ வாங்கிக்கிட்டு எனக்கு காசு பணம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னோடய வீட்டுக்கார்ட்ட நான் கால் பண்ணி கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னார், வேணாம் அவங்ககிட்டலாம் வாங்காத நீனு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு மாதிரி தப்பு மாதிரி பேசுவாங்க, வேண்டாம் நீ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காண்டி நான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. அவங்க வந்து வெறும் டேங்கி மட்டும் தான் இருக்குது, நீ வேணால் 2 வாங்கி மச்சி இது பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டேங்கி வந்து மாமியார் பேரில் தான் இருக்குது. நான் வந்து அது என் பேர்லேயும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். புக்கு மாதிரி தருவாங்க. அது போய்ட்டு
நம்ம கையில் இப்போ பணம் இல்லைல்ல, பணம் வந்ததுக்கப்புறம் தான் நான் போயிட்டு வாங்கி இது பண்ணணுமே. அந்த ஒரு கேஸ் வாங்கிச்சு 2 நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. மரத்தில் சமைக்கிறதோட இதில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சத்தூளுமே அதுக்கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ஸ்பூனுமே அது உள்ளே விட்டுட்டேன் பார்த்தீங்களா. அந்த அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இங்கே வந்து கேஸ் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க? இங்கே வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000வா? ரூ. 1000வா? 1000 புதுசாக நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டா, புக்கு இல்லாமல் நம்ம புதுசாக போய் வாங்கணும்னு சொன்னால் ரூ. 1900 கேட்பாங்களாமா. நம்ம புக்கோட கொஞ்சம் வாங்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்களாமா. இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இன்னுமே ஒன் டைம் கூட நான் வாங்கினதில்ல. அப்படி சொன்னாங்க. நம்ம ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நான் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன். இது கூட நான் வந்து தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் போல் ஊற்ற போகிறோம். ஏன் 2 கிளாஸ் போல் ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பீட்ரூட் வந்து நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் திருவி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து தேங்காய் பூஜை பண்ண தேங்காய் இருக்குது. அது வந்து சமைக்கக்கூடாது பூஜை பண்ண தேங்காய். அதனால் அந்த தேங்காய் நான் எடுக்கல, அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மசாலா எல்லாமே அதுக்குள்ளே இறங்குதும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சா அந்த நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே. அம்மா எனக்கு வீட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அம்மா வந்து சீவி பண்ணுவாங்களே. இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இது பண்ணுறது. பாருங்கள், ஓரளவுக்கு மசாலா எல்லாமே அதுக்குள்ளே மசாலா அதிகமாக இல்லை, எண்ணெய் அந்த கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு டேஸ்ட்டாக தண்ணி மாதிரி உள்ளே எல்லாம் இதாகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நான் அப்படி பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி அழுதுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அவளும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் காரம் அதிகமாக நான் சேர்த்துட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு பால்வாடிக்கு போகிற கொஞ்சம் வேலை இருக்குது. இதுக்கப்புறம் நான் பால்வாடிக்கு தான் வந்துட்டேன் பாருங்கள். எதுக்கு பால்வாடி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பால்வாடியில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்காண்டி எத்தனை சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சார் வராங்களா கவுண்டிங் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. சின்ன அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அதனால் குழந்தைங்க அம்மா எல்லாம் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் பெரிய பெரிய குழந்தைங்க யாருமே வரவே இல்லையா அவ்வளவும் பால்வாடிக்கு. இந்த பாப்பாவுக்கு வந்து நான் சித்தி முறை வேணும்னு சொன்னது. சித்தி எனக்கு வந்து நீ ஊஞ்சில் ஆட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சீராக ஆட்டி விடுறேன், நீ உளுந்துருவா அப்படின்னா சரி அப்படின்னுச்சு. அதை ஆட்டி விட்டு அதுக்கப்புறம் நான் பால்வாடிக்குள்ளே போகிறோம் பாருங்கள். நல்லா பலூன்லாம் கட்டி வச்சு, ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை, ஒரு சார் வராங்க அவங்கள இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்காண்டி இந்த மாதிரி பலூன்லாம் கட்டி கொஞ்சமாக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து டீச்சர் இருக்காங்களா, பால்வாடி டீச்சரோட அவங்க பையன். அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இந்த சைடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து சித்திகிட்ட கொடுத்துட்டேன். சித்தி வச்சு தூக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பால்வாடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 4, 5 ஒரு 3 பசங்க தான். அதுக்கப்புறம் யாருமே வரல அதிகமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனு. அதனால் அந்த கல்யாணத்துக்கு போகிற குஷியில் அந்த ஊரில் பாட்டு ஓடுதில்ல, எல்லாம் சின்ன குழந்தைங்களும் அங்கேயே தான் இருக்குங்க. யாருமே வரவே இல்லை. நமக்குமே சின்ன பிள்ளை அப்படி தானே, ஊரில் ஒரு கல்யாணம்னு சொன்னால் ஸ்கூலுக்கு கூட நானாக போக மாட்டேன். அவ்வளோ இதாக இருக்கும். எனி டைம் அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்குமே அந்த இடம்லாம். அப்படியே நம்ம ஊர் கல்யாணத்தில் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற சின்ன பசங்களுமே. இங்கே ஒரு கல்யாணம்னு சொன்னால் போகாதுங்கெல்லாம் வீட்டிலே தான் இருக்கும். இது வந்து பாப்பாவுக்கு வந்து பெரியம்மா முறை வேணும். அவங்களுமே மாசமாக இருக்கிறாங்க. பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க புவனேஸ்வரில் இருந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து கீழே வந்து ஒரு பானை வச்சு, பானைக்குள்ளே மண் வச்சு அந்த பூ மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கவரில் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன் பால்வாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பலூன்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து இந்த பலூன்லாம் வச்சு நல்லா விளாடுவா. அவகிட்ட காமிக்கலன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பள்ளிக்கூடத்தில் வந்து கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி அங்கேயும் போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் உள்ளலாம் போகலை. அப்புறம் பாப்பா வர அழுதுகிட்டு இருப்பா. அதெல்லாம் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டு ரொம்ப பசி, தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். நானும் சித்தி, அதுக்கப்புறம் பாப்பாவோட பெரியம்மா, அவங்களுக்கு எனக்கு அக்கா முறை வேணும். நாங்கள் எல்லாமே நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ வேலை நம்ம இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. நெல் கொஞ்சம் வேக வச்சுருக்காங்க. அது எல்லாமே நான் காய வைக்கணும். எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நான் பண்ணிகிட்ருக்குறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா